திடீர்னு இது என்னடா படம் மஞ்சுமேல் பாய்ஸ், இது எப்போ எடுத்தாங்க, இதை பற்றின பெரிய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேயே வந்து இருந்தேன். ஏன்னா போன வாரம் வந்து மலையாளத்தில் வந்து பிரேமலு வந்து செம்ம ஃபன்னு சூப்பர் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி வாரம் வந்து மம்முட்டியோட பிரம்மயுகம் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த மலையாள சினிமாவை வந்து பயங்கரமாக பாராட்டுறாங்களே, உண்மையிலேயே அது வந்து சூப்பராக தான் இருக்கா, இல்லை இவங்க வேணும்னே இந்த பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான டவுட் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து இவங்க ஆன்லைனில் சூப்பராக விமர்சனம் எழுதின படங்கள்லாம் நேரில் நம்ம தேட்டரில் போய் பார்க்கும்போது நல்லா அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்காது, மொக்கம் வாங்கிட்டு வந்திருப்போம். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்துக்கு நிறைய அப்ரிசியேஷன் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ டீசரு, ட்ரைலரு, ஈவன் ஃபர்ஸ்ட் லுக்கு கூட எதுவுமே பார்க்காம ஜஸ்ட் அந்த புக் மை ஷோவில் ஒரு போஸ்டர் வரும்ல, அதை மட்டுமே பார்த்து புக் பண்ணி சென்னைக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி வெங்கடேஸ்வரா தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தேன். அந்த தேட்டரில் டு பி ஃப்ராங்க், அந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரில் மலையாள படங்கள்லாம் ஸ்க்ரீன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இந்த படத்தை வந்து அந்த தேட்டரில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா நிறைய சிங்கிள் ஸ்க்ரீனில் இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ்ஃபுல், லிட்ரலாக ஹவுஸ்ஃபுல். அந்த தேட்டரில் ஒரு மலையாள படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இத்தனை பேர் வந்து பார்க்குறது இதான் முதல் முறையாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா தமிழ் படங்களுக்கே ஒரு சில படங்களுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இல்லாத ஒரு தேட்டரு இந்த படத்துக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஒரு நல்ல படத்துக்கு புர்ஜ் கலிஃபாவில் ட்ரைலர் லான்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோட டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஆடியோ லான்ச் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எங்கேயோ கேரளாவில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் முழுக்க முழுக்க தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி, கதையை மட்டுமே நம்பி, நேர்த்தியாக ஒரு படத்தை எடுத்துட்டு இந்த படைப்பு பெருசாக ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்னாலும் உலகளவு போய் செல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு படம் எடுக்கிறான்ல, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பீக் சினிமா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக யதார்த்தமான ஒரு படைப்பாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து மலையாள சினிமா வந்து பட்டையை கலப்புறாங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறோம். சிம்பிள் ஸ்டோரிஸ் எக்ஸிக்யூட்டட் இன் அ கிரேட்டஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் மலையாள சினிமாவுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2018 அந்த படமாக இருக்கட்டும், ஹோம் ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லாமே ரொம்ப புது ஸ்டோரிஸ், இது வரைக்கும் நம்ம சினிமாலே பார்க்காத ஒரு கதை அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏற்கனவே பல முறை அடித்து துவைச்ச ஒரு அதே ஸ்கிரிப்ட் தான். ஆனால் அந்த அனுபவமாக, அந்த திரை அனுபவமாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃபார்மேட்டில் அவங்க கொடுக்கும்போது ரொம்ப புதுசாக இருக்குது. கடைசி வரைக்கும் நமக்கு எங்கேயுமே வந்து ஃபோன் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வரல. ஸோ அதுதான் இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் பை த வே இந்த பாயிண்ட்டு சொல்லி ஆகணும், குணா படத்தில் வர இந்த கண்மணி சாங் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கோம், இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபீலிங் கொடுக்கும். செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் எட்ஜில் ஒரு பரபரப்பாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழலில் அந்த பாட்டு வரும்போது சில்லறையை செத விடுற மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு படம் அந்த தேட்டரில் பார்க்கும்போது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஓடிடியில் வரட்டும், வந்தக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப 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 ஒரு எக்ஸலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படம் இது. எக்ஸலண்ட்டான சவுண்ட் டிசைனு, ப்ரொடக்ஷன் டிசைனு, ஆர்ட் ஒர்க்கு, பர்ஃபார்மன்ஸு எல்லாத்துலேயுமே ஸ்கோர் பண்ணியிருக்கு இந்த படம். அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுலேயும் இந்த ரோமன்சம் படத்தில் நடித்த அந்த ஷோபின் ஷாஹிர் அவராக இருக்கட்டும், அப்புறம் ஸ்ரீநாத் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் அந்த திரையில் வரும்போது நம்ம ஹீரோஸ்க்கு எப்படி கைத்தட்டுவாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கும் கைத்தட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருந்துச்சு. ஸோ இது வந்து டெஃபினட்டாக தேட்டரில் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு சீட்டேஜ் மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய தமிழ் டைலாக்ஸ் தான் படத்தில் இருக்குது. ஸோ அவுட் அண்ட் அவுட் மலையாளம் மட்டும்தான், சப்டைட்டில் பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. தமிழ் சினிமாவில் நடித்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. முதல் 40 நிமிஷம் கொஞ்சம் ஒரு பல்ல கடிச்சிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அப்படியே பொறுமையாக ஒரு பீக், அப்படியே ஸ்லோவாக டென்ஷன் பில்ட் ஆகி ஒரு பீக்கை தொட்டுக்கப்புறம்
அந்த பீக்லேருந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நம்மளை வெளியில் அனுப்புகிறாரு டேரக்டர் சிதம்பரம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த முதல் 40 நிமிஷம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த படத்தில் எந்த சீனுமே ஒரு தேவையில்லாத சீன் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள். ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது, எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு லைட்ஸ் கேமரா அர்ஜுன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமா